இப்படித்தான் இந்த ஹை ஸ்கூல்ல நான் வந்து ஹை ஸ்கூலுக்கு கனடாக்கு புதுசா வந்த டைம்ல நல்ல விருக்கமா நான் பேன்ஸை போட்டுக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றேன். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு கிளாஸுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ். அப்போ போனா இந்த தமிழ் படியங்களும் தமிழ் பொண்ணுகளும் டாஷு புஷு சொல்லி இங்கிலீஷ்ல கதைக்கிறேன். இதற்கண்டா மண்டை தலையால போச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு லஞ்ச் டைம் வந்து அப்ப லோன் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அப்படியே போய் கேஃப்ல போயிருந்தேன். கேஃப்ல போயிருந்து கொண்டு அம்மா வந்து கருவாடும் சோறும் அப்ப அதை கொண்டே நான் கேஃப்ல வச்சுட்டு நல்லபடியா பக்கத்துல ஒரு பைக் வெள்ளக்காரு சரியா பக்கத்துல வெள்ளக்காரு இது எனக்கு தெரியாது. நான் அப்படியே சோறையும் அந்த கருவாட்டுக்குள்ள போய் நல்லபடியா மிக்ஸ் பண்ணி கொண்டு தமிழ் ஸ்டைல அப்படியே வெள்ளக்காரி குழம்பிட்டான். அவள் போட்டா வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட். அப்ப நான் அரபுர இங்கிலீஷ்ல சொன்னேன், this food, this fish, that fish, we put it in the fridge for 2 years and then we take it out and cook it. That is called the karwad. என்று சொன்னேன். பிள்ளைக்கு விளங்கிச்சோ இல்லையோ இல்லையா. சரி அப்படியே ஆஃப்டர் ஸ்கூல் நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்க ஒரு தமிழ் என்ன வர்ற டொயேட்டா பொருளாவில் இந்த தமிழ்ல வந்து தமிழ் ஆளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இன்னொரு தமிழ் ஆளை கண்டுண்டா அது புதிரமா பாக்குறது. அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்கறது. ஹாய் இல்லை ஹலோ இல்லை அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்கறேன். நான் அதில் அப்படியே நிற்கிறேன். அவர் எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்டேரிங் கொண்டு நீங்க என்ன செய்யறான் இவன் எப்படி போட்டு கொடுக்கலாம் வீட்டை பேச்சுலயோ நம்பரை எடுத்து சொல்லிடணும். அப்படியோ மெசேஜ் போயிடும் வீட்டை என்ன செய்தாலும் நடந்துடும். அதுக்கு அதை விடுங்க. இந்த ஸ்கார்போ டவுன் சென்டர் ஒரு மாடல் இருக்கு. அதுக்கு நான் போனேன். ஸ்கார்போ டவுன் சென்டருக்கு படிங்களே என்னது போறது உடுக்குவாங்க. அப்ப நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸும் போனோம். போவ தமிழ் பொண்ணுகள் 4 பேர் நடந்து போயிடும். பெரிய பூச்சி பேக் கேஸ் பேக் இந்தோ பெரிய தாண்டி பேக் போட்டு திரிறாள் நடந்து திரிறாள். அப்ப நான் சாட்டி முன்னுக்கு போய் கையை கூப்பிட்டு பாப்பேன். இந்த மேட்ச் 2 பேர் போட்டுட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஹலோ மதிக்கல. அப்புறம் சரி பாட்டு பாடி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பிரியதர்ஷினி ஒரு ஐஸ் கேப் குடிக்கலாம் கம் வித் மீ ஹாட்டா கோல்டா நீயே குடிச்சு பாரு ரெண்டு நான் சொல்றா. அதுக்கும் மதிக்கல. தமிழ் பாட்டுக்கும் மதிக்கல. கர்வல் ஸ்டைல வந்து கூப்பிட்டேன். கூப்பிட இப்படி நடந்தவேதான் அப்படியே திரும்பிக்கலாம். திரும்பி போனா அவன் காதுல பார்த்தா ஊர்ல இருக்க மாட்டு மண்டல் இருக்கோ அப்படியே ஊத்துறாங்க தெரியுமா. முகத்துக்கு வந்தா முகத்துல அந்த கோதுமை மாவை ஆட்டி அப்படியே பீச் அடிக்கலாரு வெள்ளியா இருக்கு. அப்படியே வாக்கி வந்தா ஓண்டி போட்டு அந்த பெயிண்ட் ஏதோ வாங்கி அப்படியே பூசிருக்காரு சரியா. அப்ப அப்படி நான் கூப்பிட்டோன்னா திரும்பினோன்னு oh my god, oh my god, oh my god, oh my god, oh my god. My foundation, give me my foundation. I'm front and go to my foundation at the end. Up here to அதோட நிப்பாட்டுறேன். அப்படியே அதோட எனக்கு வந்து போச்சு. சரி அதை அப்படி இருக்கட்டு பார்த்தா இப்படித்தான் இந்த கசன் மச்சானவனுக்கு ஜெர்மன்ல இருந்து வந்தவா எங்க அக்கா அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தோம். அப்ப அங்க சாரி இல்லையா இங்க சாரி வாங்க மட்டும் வந்தான். வந்து என்ன கேட்டா மச்சான் இந்த சாரி கடைக்கு கொண்டு போறேன். சரி எடுத்து நானும் சாரி கடைக்கு அதை கொண்டு போறேன். எந்த கடைன்னு சொல்ல மாட்டேன். பட் கொண்டு போறேன். அங்க இருக்கிற அந்த வேலை செய்யற ஆட்கள் என்ன முறைச்சு பாக்கிறோம். இட்ஸ் லைக் ஐ அம் நாட் சப்போஸ் டு பி தேர். அப்படியே இப்படியே முறைச்சு பார்த்து அவர் என் நக்கலா கேட்டார். அப்படி வந்து வணக்கம் வணக்கம் என்ன சாரி வாங்க வந்துருக்கீங்களா? ஆமா இப்பதான் சாமத்தியப்பட்டா நான் எனக்கு சாரி ரெண்டு பார்த்தா புறா அந்த பெட்டியோட போனதான் ஒரு 2-3 hours நான் அங்க வெயிட் பண்ணேன். ஒரு பெட்டை கொண்டு போய் அதில் வச்சிருந்து படுத்தாது விடலாம். அங்க போய் அவளை அப்புறம் அதே இருக்கிற சாரி அப்படி இந்த சிறியா சாரி அந்த சாரி இந்த சாரி ஒரு 2 hours எடுத்தது செலக்ஷன் முடிய. அப்படியே மற்றது வந்து நான் இது முக்கியமா கதை செய்திடணும். இந்த முகப்புத்தகம் என்ன பேஸ்புக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹை ஸ்கூல்
அந்த ப்ரோஃபைல் பிக்சரை அதை எப்படியாவது எவ்ரி வீக் அப்டேட் பண்ணியே தீரோம். வீட்டிலேயோ அல்லது ரோட்டிலேயோ எப்படியாவது வாஷூக்க போயிட்டு கேமராவை எடுத்து ஒரு நடிகர் அந்த கண்ணாடி அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச்.